விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு ஏன் நடந்தது என்பது குறித்து அவர் விளக்கமும் அளித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை அவரது தைலாபுர தோட்டத்தில் வைத்து காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து பேசியுள்ளார். ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமகவை அழைப்பதற்கான சந்திப்பாக இது இருக்கும் என தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸ் உடனான சந்திப்பு குறித்து செல்வ பெருந்தகை கூறுகையில், பாமக நிறுவனர் ராமதாஸை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். அவருடன் அரசியல் பேசவில்லை, கூட்டணி குறித்தும் ஆலோசிக்கவில்லை. தமிழகத்திற்கு தேவையான முடிவை ராமதாஸ் உரிய நேரத்தில் எடுப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் பாமகவை சேர்ப்பதை குறித்து முதல்வர்தான் முடிவெடுப்பார். பாமகவுக்குள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு பாஜக தான் காரணம், திமுக காரணம் என அன்புமணி ராமதாஸ் புரிதலின்றி பேசுகிறார் என்றும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கூட்டணி கட்சிகளை அழிக்கும் வழக்கம் பாஜகவுக்கு மட்டுமே உள்ளது. பாஜகவை சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திமுகவை அன்புமணி விமர்சித்து வருகிறார். அண்ணா குறித்த வீடியோ வெளியிட்ட பாஜகவை இதுவரை அதிமுக விமர்சிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். இதே எங்கள் கட்சி தலைவர் குறித்து திமுகவினர் பேசியிருந்தால் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருப்போம் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். குறிப்பாக பாமக என்ற அரசியல் கட்சி தமிழகத்தில் ஏன் தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது என்று பார்த்தால், தமிழகத்தில் உள்ள வன்னிய சமூக மக்களின் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சமூகத்தில் ஒரு சம வாய்ப்பை பெற்று வாழ்வது, வன்னிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது போன்ற உன்னத நோக்கங்களுக்காகத்தான் பாமக என்ற அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் பாமக என்ற கட்சிக்கு அந்த சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தது. சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் ஒரு குறைந்தபட்ச வெற்றியை பெற்று வந்த அந்த பாமக 2016ஆம் ஆண்டு பாமக தனித்தே தேர்தலை 234 தொகுதிகளிலும் சந்தித்தது. ஆனால் சந்தித்த எந்த தொகுதியிலும் பாமக வெற்றி பெறவில்லை. குறிப்பாக வட மாவட்டத்தில் பாமகவிற்கு ஒரு 120 தொகுதிகள் அந்த பாமக எந்த சமூக மக்களுக்காக தொடங்கப்பட்டதோ அந்த சமூக மக்கள் வாழக்கூடிய ஒரு செல்வாக்கு பெற்ற தொகுதி தான் அந்த வட மாவட்ட சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, உள்ளாட்சி மன்ற தொகுதி இருக்குது. ஆனால் தனித்து போட்டிட்டு பாமகவால் வெற்றி பெற முடியல. ஆனால் 1991ஆம் ஆண்டு முதலாக பாமக சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல வெற்றி பெற்றாங்க. ஆனால் அதே 2016 எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியல. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாமக என்ற கட்சி காங்கிரஸ், பாஜக, தேசிய கட்சியில், மாநில கட்சி பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக, திமுக இப்படி மாறி மாறி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதை அந்த சமூக மக்கள் விரும்பலை. அதனால் நாளுக்கு நாள் பாமக அந்த சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து வருகிறது. அதாவது வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் பாமக இல்லை. அதற்கு எதிர்காலம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ஒரு காலகட்டத்தில் பாமக இடம்பெறக்கூடிய கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்ற நிலை பாமகவுக்கு இருந்தது. அந்த அளவிற்கு பாமகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருந்தது. பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும், வெற்றியை தீர்மானிக்கின்ற கட்சி பாமக என்ற ஒரு வலுவான நிலையில் இருந்தது. அந்த வலுவான நிலையிலிருந்து பலவீனமான நிலைக்கு பாமக தள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் விரும்பியதாகவும், ஆனால் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவில் இடம்பெற வேண்டும் என்று உறுதியாக இருந்ததாகவும், இதனால் அப்போதே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பனிப்போர் ஏற்பட்டு
அதன் காரணமாக கடைசி நேரத்தில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவில் இடம்பெறும் என்று தான் பேசப்பட்டு வந்தது. கடைசி நேரத்தில் அன்புமணி ராமதாஸினுடைய முடிவால் பாமக பாஜக கூட்டணி இடம்பெற்றது. 10 தொகுதியில் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் தோல்வி தழுவியது. இது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற்றது. தேர்தலை சந்தித்தது. ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு பாமக நுழைந்தது. ஸோ அதனை கருத்தில் கொண்டுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாமகவை அதிமுகவில் கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அது என்னமோ தெரியல, தந்தை ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் அப்படி கருத்து வேறுபாட்டால் இன்னைக்கு பாமக பலவீனம் ஆகி கொண்டிருக்கின்றது. தந்தைக்கு மகனுக்கு மிகப்பெரிய ஒரு பனிப்போர் ஏற்பட்டு வருகிறது. நிறுவனர் சொன்னாக்கா, என்னுடைய தலைமையில் தான் கட்சி இயங்குகிறது, என் தலைமையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று பாமக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்து வருகிறார். அந்த அவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு ஒரு நிர்வாகிகளும், அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு ஒரு நிர்வாகிகளும் தனித்தனிய, அதாவது பாமக 2ஆக பிரிஞ்சு போச்சு. ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு தனிய மாவட்ட செயலாளர்கள், தனிய மாவட்ட தலைவர்கள் நியமித்து வருகிறார் ராமதாஸ் அவர்கள். அதேபோல் அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர் நியமித்து வருகிறார். இப்படி கட்சி 2ஆக உடைந்து விட்டது. தந்தைக்கு மகளும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, பனிப்போர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதாவது ராமதாஸ் சொல்லக்கூடிய கருத்தை பார்த்தோன்னா, என் உயிர் உடம்பில் இருக்கும் வரையில் தலைவர் பதவியை கட்சி அன்புமணி ராமதாஸும் ஒப்படைக்கவே மாட்டேன் என்று தெளிவாக தெரிவித்து வருகிறார். என் தலைமையில் இயங்கக்கூடிய நிர்வாகிகளுக்குத்தான் தேர்தல் அரசியலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்து வருகிறார். இருந்தாலும் பெரும்பாலான நிர்வாகிகள், தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருந்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக 2025ஆம் ஆண்டு பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக பாமக மருத்துவர் நிறுவனர் ராமதாஸுடைய மூத்த மகள் வழி பேரன் முகுந்தனை நியமனம் செய்து அறிவித்த போது அதே மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். மேடையிலேயே தந்தைக்கு மகனுக்கும் அந்த நியமனத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வார்த்தை மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்தது. ஸோ 24 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு, 25 பாமக இளைஞரணி நியமனம், இந்த 2 விஷயத்தில் இருவரும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு, வார்த்தை மோதலுக்கு வித்திட்டது. இன்று வரையில் அந்த கட்சியில் ஏற்பட்டுள்ள அந்த பிளவுக்கு முடிவு கட்டலை. பல அரசியல் கட்சி நிர்வாகிகளாம் அந்த பிரச்சனையை சமாதானம் செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சமாதானப்படுத்தும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அவருடைய முயற்சியும் தோல்வியில் முடிந்து வருகிறது. இப்போ கட்சி 2ஆக உடைந்து விட்டது. அதாவது மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக அணியும், தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் 2ஆக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. ஒன்றாக இருக்கும்போதே பாமகவால் தனித்து நின்று வெற்றி பெற முடியவில்லை. இப்போ பிரிந்து 2ஆக செயல்படுவதால் பாமக முற்றிலும் பலவீனம் அடைந்து உள்ளது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசி உள்ளது என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்போது திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் மற்றும் அதன் நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய கட்சி கூட்டமாக இருந்தாலும், பத்திரிகையாளர் பேட்டியாக இருந்தாலும், ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு சந்திப்பும் பார்த்தினாக்கா விசிகாவுக்கு 20 தொகுதி வேண்டும், விசிகாவுக்கு 25 தொகுதி வேண்டும், விசிகாவுக்கு 50 தொகுதிகள் வேண்டும், விசிகா 234 தொகுதிகள் போட்டியிடுவோம் அப்படின்னு தெரிவித்துடைய கருத்து கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது இவங்க கூட்டணியில் இருப்பாங்களா இல்லை வெளியே போவாங்களா,
கூடுதல் தொகுதியில் கேட்பது நியாயம்தான். அது மாற்று கருத்துக்களை கட்சி வளர்ந்து வருகின்றது. அதனால் 6 தொகுதி என்பது 10ஆக உயரலாம், 10 என்பது 15ஆக உயரலாம். அது தவறு கிடையாது. ஆனால் 20, 25, 50 அதுக்கப்புறம் 234 தொழில் நாங்கள் போட்டியிடுவோம் சொல்வது, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்வது, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று சொல்வது எல்லாம் அந்த திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் ஒருவேளை திமுக கூட்டணியில் உள்ள விசிக வெளியேறி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் அந்த நேரத்தில் பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் விசிக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் பாமக இடம்பெறாது, பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விசிக இடம்பெறாது. அதால் பார்த்தீங்கன்னாக்கா விசிக திமுகவில் இருந்து வெளியேறி மாற்று கூட்டணியில் இடம்பெற்றால் பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் 2 அணி இருக்குது. அதாவது ஒன்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான அணி, இன்னொரு அணி அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி. இது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக பாஜகவை தான் தேர்வு செய்யும். அன்புமணி ராமதாஸ் பாஜகவை தான் விரும்புகிறார், ராமதாஸ் அதிமுகவை விரும்புகிறார். ஆனால் இப்போது அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் இணைந்து தேர்தல் சந்திப்பதால் பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதில் சிக்கல் இருக்காது. ஆனால் ஒருவேளை அந்த விசிக வெளியேறினால்தான் மாற்றம் ஏற்படும். விசிக வெளியேறினால் பாமக திமுகவுக்கு போகும், விசிக திமுகவில் இருந்தால் பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வேற கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆளும் கட்சியான திமுக கூட்டணி இல்லை, எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.